ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த புனித வாரத்திலே உம்மை குறித்ததான சத்தியத்தை ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகளை, அப்பா, நீர் எங்களுக்காக அனுபவித்த கஷ்டங்களை, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்ததை, அப்பா, நீர் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் இந்த வாரங்களிலே தியானிக்க இருக்கின்றோம் சுவாமி. அப்பா, ஒரு சிலராய் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய மாறா பிரசனம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எடுத்து நாங்கள் தியானிக்கும் போது அப்பா, நீர் அதில் உள்ள காரியங்களை எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுத்தரும்படியாக செபிக்கிறோம். அப்பா, இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் நீர் மாத்திரம் மகிமைப்படணும். பாடலின் மூலமும் ஜெபத்தின் மூலமும் அப்பா, நாங்கள் தியானிக்கின்ற சத்தியத்தின் மூலமும் ஆண்டவரே, இந்த வாரம் முழுதும் உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் சுவாமி. அப்பா, வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் அப்பா ஏற்ற நேரத்திலே கூட்டி வாருங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து உம்முடைய நாமத்தை இந்த சபையிலே அப்பா கொண்டாட கிருபை செய்தருளுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த ஆராதனை தொடங்குகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஞானப்பாடல் எண் 292 நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாமாலை எண் 292. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன்.
நாம் யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய லெந்து கால ஆராதனை புஸ்தகத்திலே நாம் கடைபிடிக்கலாம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தரலும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையிலே காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திர ஜெபம். சபையார் அமரலாம். எல்லா மனிதர்களையும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடுள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, ஆதியிலே ஏதேனிலே சிருஷ்டித்தவரோடும் சிருஷ்டித்தவைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய இரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்துகிறதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவங்களை குறித்து சிந்திக்க வைக்கும் இயற்கை வரங்களுக்காகவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தெய்வமே, பாவ அறிக்கை. நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 51 உள்ள 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் பெறும். சேர்ந்து வாசிப்போம். உமது இரட்சணத்தின் சந்தோஷம் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென்.
சபையார் அமரவும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்கான வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைக்கான சுவிசேஷ வேத பாடம் யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கட்டும், நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். பாடம் முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை கீர்த்தனையில் 124வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடலில் 124, வா பாவி மலைத்து நில்லாதே வா. மலைத்து
இன்றைக்கான கடவுளுடைய வார்த்தையை நம் மத்தியிலுக்கும் சிஸ்டர் பிரபா பெர்லின் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அனைவரும் ஜெப நிலையில் இருப்போம். தலைகளை தாழ்த்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பிந்த பரமபிதாவே, ஏசப்பா, இந்த வேளையிலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க ஏசப்பா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய தினம் செய்திக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி கேட்கலாம். ஸ்டோரி அப்படின்னா இது உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஆப்பிரிக்கா தேசத்தில் மலைவாழ் பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மலை பிரதேச பகுதி. அதில் தன்னுடைய வீட்டிற்கு முன்னாடி ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்னா, உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அப்போது வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது அந்த வழியாக அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதர் கடந்து வர்றார். அப்போது இந்த வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற இந்த ஆப்பிரிக்க தேசத்து மனிதனை பார்த்து, நீங்கள் இன்னும் இந்த வேதத்தையா வாசித்து கொண்டிருக்கிறீங்க, நாங்கள் இதையெல்லாம் தாண்டி எங்கேயோ மேலே போயிட்டோம், நீங்கள் இன்னும் இந்த இடத்துலையே உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த ஆப்பிரிக்க தேசத்து மனிதன் அமெரிக்க தேசத்து மனிதனை கூப்பிடுறாரு. என் கூட கொஞ்சம் மேலவா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அந்த மலையின் கொஞ்சம் உயரமான பகுதிக்கு நேராக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு கீழே கொஞ்சம் பள்ளமான பகுதி இருக்குது, அந்த பகுதியை கொஞ்சம் எட்டி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த அமெரிக்க தேசத்து மனிதன் அதை எட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. ஏன் பார்த்தோன்னா, அந்த பள்ளம் ஃபுல்லாக மனிதனுடைய எலும்பு கூடுகள் நிறைந்து இருந்ததாம். அப்போது அதை பார்த்து பயந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அப்போது இந்த ஆப்பிரிக்க தேசத்து மனிதன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ சொன்ன இதே வேதாகமும் எங்களுடைய கையில் வராமல் இருந்தால், இதை நாங்கள் படிக்காமல் இருந்திருந்தால், இன்னைக்கு இந்த மனித எலும்பு கூடுகளோட நீயும் ஒரு மனித எலும்பு கூட இந்த இடத்துல இருந்திருப்ப. ஏன்னா அந்த பள்ளம் ஃபுல்லாக மனித எலும்பு கூடுகள் நிறைந்து இருந்தது. அப்போது இதே மாதிரி நீயும் இருந்திருப்ப. இந்த வேதாகம் எங்கள் கையில் வந்ததுனால, நாங்கள் இதை வாசித்ததுனால நீ இந்த இடத்துல உயிரோட போகிற அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த மனிதன் அதிர்ச்சியாகி அப்படியே சைலண்டாக நடந்து போயிட்டாராம். இப்போது இந்த ஆப்பிரிக்க தேசத்து மனிதர்கள் அவங்க கையில் அந்த வேதம் வந்ததுனால, அவங்க அந்த பரம்பரையாக செய்து கொண்டு வந்த தொழில்னா மனிதர்களை வேட்டையாடுகிற அந்த தொழிலை அந்த வேதம் மாற்றியது. அதே மாதிரி மனிதர்களை பிடித்து அதை அந்த மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிடுகிற பரம்பரையாக சாப்பிடுகிற அந்த ஒரு உணவு பழக்க வழக்கத்தை அவர்களிடம் மாற்றியது. இந்த மனிதர்களை வேட்டையாடுகிறது என்பது ஒரு பாவ செயல். கொலைங்கிறது ஒரு பெரிய பாவ செயல். அந்த பெரிய பாவ செயலிருந்து அந்த மக்களை விடுதலை ஆக்கியது. நாமும் டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், அநேக செய்திகளை கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதாகமும் எந்த மாற்றத்தை கொண்டு வந்தது? கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றியதா, இல்லை மோசமான குணங்களை மாற்றியதா, ஜென்ம சுவாபங்களை மாற்றியதா? நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கூட விஷன் அண்ட் மிஷன். அதில் வசனங்கள் நம்ம இப்போ வாசிக்க கேட்ட வேத பகுதி. நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியில் ஒரு பிறவி குருடன் வரான். அந்த பிறவி குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து சீஷர்கள் இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க, இவன் இந்த குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்களின் கலாச்சார பாரம்பரிய கொள்கையின்படி பாவத்தின் சம்பளம் மரணம், இல்லைன்னா தண்டனை. அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த தண்டனை தான் ஒரு நோயாக நம்முடைய வாழ்க்கையில் வரும், இல்லைன்னா ஏதோ குறைபாடுகளோட நம்ம இருப்போம். அப்போ இந்த குறைகளோ இல்லை இந்த நோயோ நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நம்ம பெரிய பாவிகள், பாவம் செய்தனால கடவுளால் கிடைக்கப்படுகிற ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி யூதர்கள் அவர்கள் நம்பிக்கொண்டு இருந்தாங்க. இவர்களுடைய நம்பிக்கை
இந்த மாதிரி இருக்கிற மக்களை வந்து என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய சமுதாயத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்ளாமல் தள்ளியே வச்சுருப்பாங்க. எப்போவுமே சேர்த்துக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதுவும் இந்த குருடன் வேற பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவனை வந்து கூட்டத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. எந்த நோய் வந்தாலும் சரி, இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள் எப்போவுமே தள்ளப்பட்டு தான் வச்சுருப்பாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம வந்து யோபோட ஸ்டோரியை பார்க்கும்போது, யோபு வந்து முதல்ல ரொம்ப ரிச் மேனாக இருக்கார். திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு தெருவில் உட்கார மாதிரி ஆயிடுறாரு. அவருக்கு வந்து பண நஷ்டம், அவருடைய எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பெரிய நோய் கூட அவருடைய உடம்புல வருது. வந்தோடனே எல்லாரும் தள்ளப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அவர் கூட இருந்தவங்க கூட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல. கூட இருந்த நண்பர்கள் கூட நமக்கு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ பாவம் செய்துட்டான், அதனால தான் கடவுள் என்ன பண்ணாரு, இவனுக்கு இவ்வளோ பெரிய நோயை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவருடைய மனைவி கூட தள்ளி வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பிறகு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, யோபுவோட நிலைமையை முன்னிலைமையை விட பின்னிலைமை டபுளாக பிளஸ் பண்ணுறாரு. யாரெல்லாம் அவரை கை நீட்டி அவரை வந்து குறை சொன்னார்களோ அத்தனை பேர் மற்றும் வெட்கப்பட்டு போகும்படியாக யோபுவை உயர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். நாம் கூட இப்படி ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு படி நம்ம மேலே ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ தப்பு பண்ணா சீக்கிரமாக இந்த பணமும் புகழும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ கூட இருந்த மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி என்னைக்காவது நம்ம தள்ளப்பட்டு ஒரு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம இறந்து போன தாத்தா பாட்டி வரைக்கும் கூப்பிட்டு பேசுவாங்க. இவங்க பரம்பரையாக என்ன தப்பு பண்ணாங்களோ தெரில, கடவுள் பாரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கைகோட்டி சிரிக்கிற மனிதர்கள் வாழ்கிற ஒரு சமூகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான யூதர்களின் இந்த தவறான புரிதலை இயேசு கிறிஸ்து உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். அந்த 3ஆம் வசனத்தில் வந்து பார்க்கும்போது அந்த 3வது வசனம் வந்து இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் இல்லை, அங்கே வந்து தேவனுடைய கிரியை வெளிப்படவே இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு. இந்த திருமறை பகுதி யூதர்களின் பாரம்பரிய தவறான புரிதலை உடைத்து போடும்படியாகவும் அதை புரட்டி போடும்படியாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா கடவுள் கரெக்டாக அதற்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. அது யூதர்களுடைய பார்வையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கண்ணோட்டமும் அது தவறானது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் சொல்கிறாரு. இந்த பகுதியில் நோய் அல்லது குறைபாடுகள் பாவத்தினால் கடவுளால் அருளப்படும் தண்டனை கிடையாது. அது கடவுளால் இறக்கப்பட்டு குணப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இறக்கப்பட்டு அவனை வந்து குணப்படுத்துகிறாரு. ஒருவேளை பாவத்திற்குரிய தண்டனைனா ஒருவேளை அங்கே குணப்படுத்தல் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் கடவுளுடைய கிரியை அங்கே வெளிப்படுறதுக்காக அவனை குணப்படுத்துகிறாரு. அதை அந்த மக்களுக்கு புரிய வைக்கும்படியாக ஒரு அற்புதமாக அந்த இடத்துல அதை நடத்துகிறதை பார்க்கிறோம். 2வதாக பார்க்கும்போது குணப்படுத்தல். அவர் வந்து குருடனை வந்து டைரெக்டாக உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட என்றோ இல்லை உன் கண்களை திறந்து பார் என்றோ சொல்லலாம். அவர் என்ன அந்த குணப்படுத்துதல் ஒரு ப்ரொசீஜராக தான் செய்கிறாரு. தன் உமிழ் நீரினால் சேற்றை உண்டாக்குகிறார். சேறு என்பது மண். அந்த மண்ணினால் எதுக்கு பண்ணுறாருன்னா, மனிதன் வந்து மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன். எனவே அந்த படைப்பை அனைவருக்கும் நினைவூட்டும்படியாக அவர் வந்து சேற்றை தன்னுடைய கையில் எடுக்கிறாரு. எடுத்து அவனை அந்த குருடனுடைய கண்களில் தொட்டு பூசுறாரு. பூசுறது என்பது தொடுதல். அவர் வந்து வார்த்தையால் அவனை குணப்படுத்தலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அவர் தொட்டு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வந்து தொடுதல் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அப்போது அவர் யாராலும் தொடாத அவனை தள்ளி வைக்கப்பட்ட அந்த குருடனை அவர் என்ன பண்ணுறாருன்னா தொட்டு தன் கையினால் அந்த சேட்டை எடுத்து அவன் கண்களில் பூசுறாரு. பூசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று அனுப்பி வைக்கிறார். இதுதான் நம்முடைய மிஷனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நாமும் பாரம்பரிய தவறான புரிதலை உடையவர்களாக இருந்தால் நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும், அதிலிருந்து விடுதலை அடையக்கூடியவர்களாக இருக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தை உடைத்தெறிந்து தன்னுடைய ஊழியத்தை அவர் வந்து இந்த பூமியில் செய்தாரோ அப்படியே நாமும் ஒரு புதிய பார்வையோடு இது திருப்பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். 3வதாக பார்க்கும்போது 4வது வசனம், இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் அப்படின்னா, நாட்கள் இருக்கும்போது அவருடைய திருப்பணியை நாம் செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ நமக்கு முன்னாடி இந்த நாட்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் கர்த்தர் எப்படி
ஊழியத்தை செய்தாரோ, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் இந்த பூமியில் எப்படி ஊழியத்தை செய்து மக்களை தன்னோடு சேர்த்து கொண்டாரோ, அதே மாதிரி நமக்கும் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா ராக்காலம் வரலாம்னு சொல்லலை, வரும், கண்டிப்பாக வரும். நம்ம எந்த கிரியையும் செய்ய முடியாதபடி, கேட்கவும் கொள்ளவும் கூடாதபடி ஒரு காலம் வரும். வரும்போது நம்ம என்ன தான் ஊழியம் செய்யணும், மக்களை மனமாற்றணும் இல்லை, நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த காலத்தில் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அதனால தான் கர்த்தர் எச்சரிக்கை இந்த வசனத்திற்கு கொடுக்குறாரு. நாட்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யுங்க, இந்த திருப்பணியை நீங்கள் கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். ஏன்னா இனி ஒரு காலம் வரும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய ஊழியத்தின் மூலம் பாவிகளாக இருந்த நம்ம நமக்கு மன்னிப்பு கொடுத்து அவரோடு ரட்சிப்பையும் கொடுத்து அவரோட சேர்த்து கொண்டாரோ, இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர்களும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு இணைய நம்ம இந்த ஊழியத்தை கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லுகிறார். இது மனிதனாக பிறந்த நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான்காவதாக பார்க்கும்போது, இயேசு உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். இயேசு உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளியாக எப்படி இருக்கிறார்னா, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக மட்டும் இல்லை, பாவிகளாக இருக்கட்டும் இல்லை பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும்காகவும் தான் அவர் என்ன பண்ணுறாரு, உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். நமக்கு முன்பாக 2 விதமான வெளிச்சம் காணப்படுது. ஒன்று, இந்த உலக பிரகாரமான உலகம் கண்ணுக்கு அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இன்னொன்று ஜீவ ஒளி. நம்ம தான் இப்போ செலக்ட் பண்ணணும், இந்த கண்ணுக்கு அழகாக கலர்ஃபுல்லான இந்த உலகம் நமக்கு தேவையா, இல்லை இந்த ஜீவ ஒளி நமக்கு தேவையான்னு சொல்லி நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இந்த கண்ணுக்கு அழகாக கலர்ஃபுல்லான இந்த உலகத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அழிவு நிச்சயம், நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மரணம் நிச்சயம். ஆனால் இந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய முடியும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய வாழ்வு ஜீவ ஒளியை பற்றி கொள்வது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கொஞ்சம் கரடு முரடான பாதையாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை ஒளியை பற்றி கொண்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு உண்டு. நாம் அவரோட நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஜீவ ஒளியை நாம் பற்றி கொள்வோம், நம்ம ஆத்மாவை காப்போம். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. செய்தி கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதால் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் தோன்று எழுந்தள்ளினார். கேரி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது படத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். அறிவிப்புகள். இந்த ஹோலி வீக் புனித வாரம் ஆராதனையில் முதல் நாளில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கண்ணொலியும் உள்ளொலியும் இந்த தலைப்பில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட சிஸ்டர் பிரபா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வாரத்துக்கான சர்வீஸ் டைமிங்ஸ் அனைத்தும் நம்முடைய சர்ச் குரூப்பில் போஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. சபையார் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வேறு ஏதேனும் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப்பில் சர்ச் குரூப்பில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். மன்றாட்டு ஜெபம். தேவனுடைய படைப்பினால் உண்டான மனோகரமான இந்த உலகத்திற்காகவும் சகல விதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. உலகத்தில் நீதியும் சமாதானமும் நட்பும் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக.
எல்லா ராஜ்யங்களுக்காகவும் ராஜ்யங்களை ஆளும் அதிகாரிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களில் பல வகையான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நீதி மறுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா குழந்தைகளையும் வாலிபரையும் நடுத்தர வயதுள்ளோர்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அனாதைகள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் நாம் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வியாதிஸ்தர், விபத்துக்குள்ளானோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும் நம்முடைய திருச்சபையும் சபையின் எல்லா அங்கங்களையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. ஜெபம். அனைவரும் எழுந்து நிற்போம். முடிவு ஜெபம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இதோ சாமி இந்த மாலை நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு புனித வாரத்தை ஆண்டவரே அனுசரிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே பங்கேற்றிருக்கும் ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்தருளும். வர தடைப்பட்டவர்களையும் ஆண்டவரே அடுத்த முறை கூட்டிக் கொண்டு வாரும் சாமி. ஏசப்பா, இன்றைக்கு ஆண்டவரே கண்ணொலியும் உள்ளொலியும் என்ற ஒரு செய்தியை கேட்டோம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் கண்ணிருந்து கூட ஆண்டவரே குருடராகத்தான் சாமி இருக்கிறோம் சாமி. எங்களுடைய ஞான கண்களை நீர் திறந்தள்ளும் சாமி. அறிவு கண்களை நீர் திறந்தள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, குஷ்டரோக குருடனான இருந்தவனுக்கு சாமி நீர் பார்வையடைய வைத்தீர் சாமி. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே மனதுக்குள்ளாவே குருடராக நாங்கள் இருக்கிறோம் சாமி. எங்களுடைய அறிவு கண்ணனை நீ திறந்தள்ளும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வரக்கூடிய நாட்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் சாமி. உம்முடைய கிருபை தாமே எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, வந்தவர்களுக்கு ஆண்டவரே உடல்நல சோறுகள் இருந்தாலும் சாமி ஆண்டவரே நல்ல ஒரு பலத்தை நீர்த்தாரும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பின் வரத்தை நீர்த்தாரும் சாமி. உமக்கு சித்தமானால் ஆண்டவரே நாளை வந்து கர்த்தாவே இங்கு நாங்கள் உம்மை துதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். பாதுகாத்தெல்லாம் வழி நடத்திடலும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பெரிசு பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். எல்லோருக்கும் தோத்திரம்.